இன்றைய சிறப்பு நேர்காணலில் பத்திரிகையாளர் பிரியன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். சார், இப்ப தமிழக அரசியல்ல பாராளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்கள் கட்சி சார்பா நடத்தக்கூடிய மது ஒழிப்பு மாநாடு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு. அதிலும் குறிப்பா அதிமுகவுக்கு அழைப்புன்னு சொன்னது இன்னும் பல்வேறு சந்தேகங்களையும் எழுப்பியிருக்கு. நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதாவது விடுதலை சிறுத்தைகள் தொடக்க காலத்திலேருந்தே மதுவுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை அவங்க கையில் எடுத்துட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய ஒரு தொடர் போராட்டமா இருக்கிறத பார்க்குறோம். ஆனா ஒரு பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ்ல ஒரு நிர்வாகத்துக்கு வரவங்க டாஸ்மாக் கடையை மூட முடியாத லெவல்ல இருக்காங்க. 71ல கலைஞர் கல் சாராய கடை ஆரம்பிச்சாரு, 74ல மூடினார். மறுபடியும் மதுக்கடைகளை ஆரம்பிச்சது எம்ஜிஆர் தான் ஆக்சுவலா. டாஸ்மாக்கை முறைப்படுத்தியதெல்லாம் ஜெயலலிதா தான். ஸோ அப்படிலாம் இருக்கும்பொழுது அதிமுக அல்லது திமுக திமுக கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, 2016 எலெக்ஷன்ஸ்ல திமுக ப்ராமிஸ் பண்ணாங்க. நாங்க வெற்றி பெற்று வந்தால் முதல் கையெழுத்து மது ஒழிப்பு, கடைகளெல்லாம் ஒழிப்போம் அப்படின்றதான் அவங்க ப்ராமிஸா இருந்தது. ஆக்சுவலா மதுக்கடைகளை ஒழிப்போன்றதுதான். ஆனா அந்த எலெக்ஷன்ஸ்ல விடுதலை சிறுத்தைகள் திமுக அணியில இல்ல. அவங்க விஜயகாந்தோட அணியில இருந்தாங்க. விஜயகாந்தோட அணியில இருந்து தனியா போட்டி போட்டு அவங்க ஒரு 18% ஓட்டு வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். 18% 8% வாங்கினாங்க. ஆனா அது வாங்கியதுனால என்னாச்சுன்னா, திமுக அணி ஒரு 5 லட்சம் ஓட்டுல தான் திமுக அணி தோத்துது அந்த எலெக்ஷன்ல. இன்னைக்கு மதுவுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. இந்த கள்ளச்சாராய சாவு கள்ளக்குறிச்சி நிலத்துக்கு தொடர்ச்சியாக மதுவுக்கு எதிரான போராட்டம் மீண்டும் வலுப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பட் ஒரு விஷயம் நம்ம சொல்லாம இருக்க முடியாது. அன்னைக்கு திமுக முதல் கையெழுத்து மது ஒழிப்புன்னு சொன்னபோது, உண்மையிலேயே விடுதலை சிறுத்தைகள் திமுக அணியில இணைஞ்சிருக்கணும் ஆக்சுவலா. நீங்க வின் பண்ணீங்கன்னா மதுதான் முக்கியம். எலெக்ஷனோட வெற்றி தோல்வி ஒரு பக்கட்டும். நீங்க ஜெயிச்சீங்கன்னா மது ஒழிக்கிறீங்கன்னு சொல்லிருக்கீங்க. அப்ப நான் உங்களுக்காக உங்க அணியில சேர்ந்து நான் பாடுபடுறேன், ஒத்திக்காக பாடுபடுறேன் அப்படின்னு வந்திருக்கலாம் அன்னைக்கே அவங்க. அன்னைக்கு அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்றதுதான் என்னுடைய கருத்து. இன்னைக்கு இந்த திருமாவளவன் திமுக கூட்டணியில தொடர்ந்து வெற்றியை பார்த்துட்டு இருக்காரு. 19, 21, 24 3 வெற்றி பார்த்துருக்காரு. அவருக்கு தனி சின்னம் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. 2 எம்பிக்கள் இருக்காங்க, 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு திமுக கூட்டணியில. இந்த திமுக கூட்டணின்றது மத்தியில மோடி எதிர்ப்பு, இந்துத்துவ சித்தாந்த எதிர்ப்பு, தமிழ்நாட்டுல பாஜக காலூன்ற கூடாது இந்த ஒற்றை இதுல அடிப்படையில, அந்த ஒற்றை அஜெண்டா அடிப்படையில கட்டிக்கோப்பா அது இருக்கிறது நம்ம பாக்குறோம். ஆனா அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள இடையில சில வருத்தங்கள்லாம் கூட இருக்கலாம். உதாரணமா திருமாவளவனுக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை முதற்கொண்டு சட்டம் ஒழுங்கு, அப்புறம் தலித் முதல்வர் ஆகல அப்படி போன்ற விஷயங்கள், அல்லது முருகன் மாநாடு போன்ற விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல அவருக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கலாம். நான் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதே சமயம் பாத்தீங்கன்னா கூட்டணியில இருக்கும்பொழுது சில விஷயங்களை பேசும்போது கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் பேச வேண்டிய அவசியம் இருக்கு. எதை சொன்னா அது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு. அவர் ஏற்கனவே வருத்தத்துல இருக்கார் அப்படின்ற விஷயம் ஏற்கனவே இந்த அதிமுக என்கிற கட்சி வலிமை எழுந்திருக்கு. அது ஏதாவது ஒரு கூட்டணி கிடைக்குமா, யாராவது திமுக அணியிலிருந்து பிரிஞ்சு வந்துருவாங்களா அப்படின்ற ஏங்கி கொண்டிருக்கிற இந்த சமயத்துல நீங்க அந்த அந்த அதிமுகவுக்கு தீனி போடுகிற விதமாக நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க ஆக்சுவலா நீங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்துறதுக்கு உங்களுக்கு முழுமையான உரிமை இருக்கு. அது உங்களுடைய லட்சியமா வச்சிருக்கீங்க. திமுக அதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கல. நீங்க நடத்துறத அவங்க ஆதரிக்கிறாங்க இன்ஃபேக்ட். அப்படி இருக்கும்போது நீங்க அந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்தும்போது ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்கப்படுகிறது. இந்த மாதிரி எல்லா ஜனநாயக சக்திகளும் எல்லோரும் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று கருதுகிற எல்லோரும் எங்களோடு சேர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதோட நிறுத்திட்டா கூட பரவாயில்ல. அதுக்கு அடுத்தபடியா ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அதிமுக வந்தா சேர்த்துப்பீங்களான்னு. அதிமுக வந்தாலும் சேர்த்துப்போம் அப்படின்றார். அந்த இடத்துல அவர் கொஞ்சம் மிஸ் பண்றாரு. அதாவது நீங்க இங்க அதிமுக என்பது நேர் எதிர்கட்சியா இருக்கு. நேர் எதிர்கட்சியா இருக்கும்போது அது கூட்டணிக்கு எதிராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பேசிட்டு இருக்கும்போது கூட்டணியில இருக்கிற நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? அதிமுக வந்தா சேர்த்துப்பீங்களான்னா, நாங்க எங்களுக்கு கட்சியெல்லாம் கிடையாது இந்த இடத்துல. மதுவை ஒழிக்க யார் விருப்பப்பட்டாரோ அவர்கள்லாம் சேரலாம்னு சொல்லியிருந்தீங்கன்னா, இந்த அளவுக்கு இந்த மாதிரி கூட்டணியிலேருந்து திரும்ப போறாரு. அடுத்தது பேரம் பேசுறதுக்காக வலிமையை கூட்டுறாரு. இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் வரதுக்கான அவசியம் இல்லை. 2 நாளா இதுதானே ஓடிட்டு இருக்கு. திருப்பி திருப்பி என்ன சொல்றாரு? இது அரசியல் கிடையாது. இது கூட்டணிக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நாங்க திமுக கூட்டணி தான் தொடர்ந்து இருக்கோம். ஆனா மீடியாவோ இல்ல திமுக கூட்டணி உடையணும்னு நினைக்கிறவங்களோ அதை வித்தியாசமா பாக்குறத நம்ம தவிர்க்க முடியாது. அப்போ திருமாவளவன் சொல்ற பதில்ல கொஞ்சம் இன்னும் தெளிவை காமிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்க அதிமுகவை சேர்ப்பீங்களான்னு கேட்டதுக்கு, யார் வந்தாலும் சேர்ப்போம், மதுவை ஒழிக்கணும்னு யார் வந்தாலும் சேர்ப்போம். இதுல கட்சியெல்லாம் நீங்க கொண்டு இணைக்காதீங்க. மதுவை ஒழிக்கணும் தான் ஒரே நோக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனை இல்லாத போயிருக்கும். இது நேர் எதிராக இருக்கிற ஒரு கட்சியை நீங்க கூப்பிடுவோம்னு சொன்னபோது தான் இவர் அதிருப்தியில இருக்காரு திமுக கூட்டணியில. அதனால கொஞ்சம் துண்டை மாத்தி போடுறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வருது. ஆனா திருமாவளவன் அப்படி போகக்கூடிய நபர் கிடையாது. அவர் சீசன்டு பாலிட்டிஷியன் அவரு. அவர் தொடர்ந்து திமுக கூட்டணியில தான் இருப்பார். ஆனா இது ஒரு தேவையற்ற விவகாரம். அவர்கிட்டயே என்ன கேட்கிறாங்க, பாமக, பாஜகவை சேர்ப்பீங்களான்னு. சரி, பாஜகவை நீங்க சேர்க்காட்டி கூட பரவாயில்ல. நீங்க மதவாதம் எல்லாம் சொல்வீங்க. பாமக தொடக்கத்துல இருந்தே மது ஒழித்து போராடிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க கட்சி ஆரம்பிச்சில இருந்தே போராடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஜாதி அடிப்படையில அது ஜாதியவாதம் பேசுற கட்சி அதை சேர்க்க மாட்டோம்னா
உங்களுடைய பொதுவான கொள்கை மது ஒழிப்பு. அதுக்கு யார் யார் சேரலாம் அவங்களெல்லாம் சேர்த்துக்க வேண்டியது உங்க கடமை. அப்போ பாமகவுக்கு நீங்க அழைப்பு கொடுக்கலாமே. அப்போ பாமகவுக்கு அழைப்பு கொடுக்க கூடாது, அது நமக்கு எதிரா இருக்கு, ஜாதிய ரீதியான வாதம்லாம் பண்ணுதுன்னு நீங்க யோசிக்கிற நீங்க, இந்த கூட்டணிக்கு எதிராக களமாடி கொண்டிருக்கிற அதிமுகவை நம்ம அழைக்கிறோமேன்னு அதை கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா நீங்க? அதை அழைச்சா எந்த மாதிரியான தமிழக அரசியல் விளைவுகள் ஏற்படும், என்ன மாதிரியான பேச்சுக்கள் வரும்? இங்கதான் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லனாலே அரசியலா பண்ற இந்த தமிழ்நாட்டுல நீங்க அதிமுக அடிச்சீங்கன்னா இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் வரதான் செய்யும். அதனால என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, திமுக கூட்டணியில் திருமா தொடருகிறார், தொடருவார். அதுல இருந்து எந்த விதமான சந்தேகமும் இல்ல. பட் அவருக்கு ஏதாவது அதிருப்தி இருந்தா அவர் ஸ்டாலினோட நேரடியா பேசக்கூடிய வாய்ப்புகளை பெற்றவர், சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றவர். அதை நேரடியா சொல்லி அவர் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரியான பேசி வந்து ஒரு தெளிவான குட்டையில வந்து கல்லெறியக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. இப்ப திமுக அமைச்சர்களும் உதயநிதி உட்பட மா சுப்பிரமணியம் எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அவங்க நடத்துறாங்க, நல்லபடியா நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தான் முன்வைக்கிறாங்க. உடனடியா இவங்க கருத்து தெரிவிக்கிறது, இல்ல இல்ல கூட்டணியில பிரச்சனை இல்ல அப்படிங்கிற இதை நியாயப்படுத்துற மாதிரி இல்லையா? இல்ல சார், முதல்ல அதிமுக என்ன சார் மது ஒழிப்புக்கு என்ன கள்ள தூக்கி போட்டிருக்காங்க சொல்லுங்க? என்ன பண்ணியிருக்காங்க சொல்லுங்க? கலைஞர் கொண்டு வந்தார் 71ல கல்சாராய கடையை, 74ல எடுத்தாரு. மீதி 80, 81ல மீண்டும் மதுக்கடைகளை அறிமுகப்படுத்தினது யாரு? எம்ஜிஆர் தானே பண்ணாரு. டாஸ்மாக முறைப்படுத்தினது யாரு? ஜெயலலிதா தானே பண்ணாங்க. அதனால இவங்க கடைகளை எத்தனை மூடினாங்க? ஜெயலலிதா எப்பாவது ப்ராமிஸ் பண்ணிருக்காங்களா டாஸ்மாக மூடுறோன்ட்டு? டாஸ்மாக மூடுறோம்னு ப்ராமிஸ் பண்ணது திமுக தானே சார். அதிமுக என்ன கலதுக்கு என்ன காயினை நகர்த்தினாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு? அவங்க ஒண்ணுமே எடுக்காத போது அவங்கள எதுக்கு கூப்பிடுறீங்க நீங்க? அதான் அதுதான் வந்து திரும்ப செஞ்ச ஒரு தவறு ஆக்சுவலா. அவர் ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிருக்கலாம். மதுவை ஒழிக்க வேண்டும் என்று எந்தெந்த கட்சிகள் ஒரு லட்சியமாக வைத்துக் கொண்டிருக்கிறனோ அந்த கட்சிகள் யாரா இருந்தாலும் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தா பிரச்சனை இல்ல. இங்க தமிழ்நாட்டுல வந்து எல்லாமே அரசியலாக்கப்படும் போது நீங்க அதிமுகவும் கலந்துக்கலாம், அப்புறம் 2 நாள் கழிச்சு விஜயும் கலந்துக்கலாம் அப்படின்னா இது வந்து தேவையில்லாம ஒரு விஷயம் ஆக்சுவலா. நீங்க அந்த விஷயத்தை நீங்க அவாய்ட் பண்ணிருக்கலாம் தான் என்னோட கருத்து. நீங்க திமுக அணியில ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, அதெல்லாம் நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்ல. பட் இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்களுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுத்திருக்க வேண்டாம். ஏன்னா திருமாவளவன் வந்து ஒரு சீசன்டு பாலிட்டிஷியன். அவர் வந்து வேணும்னு இந்த காயை நகர்த்துறாரா? இல்ல திமுக கவர்மெண்ட்டுக்கு பிரஷர், திமுக கட்சிக்கு பிரஷர் கொடுக்கணும், நம்ம அடுத்த வாட்டி வரப்போற எலெக்ஷன் நிறைய சீட்டு வாங்கணும்னு பிரஷர் கொடுக்குறாரா? இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் ஓடிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால வந்து சிலபோது சில வார்த்தைகள் வந்து அரசியல்ல வந்து சொல்லப்படுற வார்த்தைகளோட சொல்லப்படாத வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகம் ரொம்ப. அதாவது சொல்லப்பட்ட வார்த்தை அதிமுக வரலாம். சொல்லப்படாத வார்த்தை அவர் கூட்டணி மாறுறார், அதான் பேசுறாரு இப்படி அப்படின்றதான் பாயிண்ட். அதான் யோசிக்கணும் திரும்ப. இது மாதிரிலாம் பேச்சுக்கு நம்ம இடம் கொடுக்கணுமான்ட்டு. நம்ம வந்து அவருடைய தனிப்பட்ட உரிமை, அவர் கட்சியோட உரிமை, மாநாடு நடத்துறது, நோக்கம் நல்ல விஷயம், எல்லாம் கரெக்ட். கொஞ்சம் நீங்க ஒரு கூட்டணியில இருக்கும்போது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடா இருந்தீங்கன்னா கூட்டணி கட்டுக்கோப்பா அடுத்த எலெக்ஷனை சந்திக்கும், அவ்வளவுதான். இந்த மாதிரி தேவையற்ற பேச்சுகளுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது திரும்ப என்பது என்னுடைய கருத்து. இப்ப ஜெயக்குமார் அவர்கள் பேசும்போது திருமாவளவனுக்கு இப்பயாச்சும் புரிஞ்சிருக்குது, கலந்துக்கிறது குறித்து அதிமுக தலைமை தான் முடிவு செய்யும் அப்படின்னு ஒரு பதில் கருத்தை முன்வைக்கிறாரு. எப்படி பொருத்தி பார்க்கிறீங்க? தெரியல, இந்த விஷயத்த மேலும் காம்ப்ளிகேட் ஆகிறது வந்து திருமாவளவன் கையில தான் இருக்கு ஆக்சுவலா. இப்போ வந்து அதிமுகவும் கலந்துக்கலாம்னு சொல்றாரு. நாளைக்கு அக்டோபர் 2 நினைக்கிறேன் ஒரு மதுவிலக்கு மாநாடு. அதுக்கு முன்னாடி வந்து எல்லா கட்சிக்கும் அழைப்பு கொடுக்கும்போது அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்தாருன்னா இன்னும் விஷயத்தை அவர் காம்ப்ளிகேட் பண்ற மாதிரி ஆகும் ஆக்சுவலா. ஸோ அதனால இந்த வார்த்தையோட அவர் நிறுத்திக்கிறது பெட்டர். அதிமுகவும் கலந்துக்கணும்னு சொல்லிட்டாரு. அதுவே வந்து ஒரு தேவையற்ற விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் வந்து அழைப்பு கொடுக்க போய் போனா அது இன்னும் கொஞ்சம் தேவையற்ற விளைவுகளை ஏற்படுத்தும். அவங்க காத்துட்டு இருக்காங்க, எப்படா பழம் நழுவி நம்ம மடியில விழுன்னு. அவங்க வலிமையற்று இருக்கிற ஒரு அதிமுக, எதுவும் கூட்டணி இல்லாம இருக்கிற ஒரு அதிமுக, ஏதாவது திமுக கூட்டணி உடையுமான்னு நப்பாசையோட காத்துட்டு இருக்கிற அதிமுக, அவங்க வேற எப்படி இருப்பாங்க? ஜெயக்குமாருக்கெல்லாம் அப்படியே சும்மா அப்படியே உற்சாகத்துல குஷியில இருக்காரு ஆக்சுவலா வந்து. இந்த விஷயம் இந்த இந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகுன்னு திருமாவுக்கு தெரியாதா? அதிமுக இதை கொண்டாடுவாங்கன்னு திருமாவுக்கு தெரியாதா? இங்கெல்லாம் அரசியலை யார் சார் நேர்மையா பாக்குறாங்க? அரசியலை வந்து விஷம கண்ணோட தானே சார் இங்க பாக்குறாங்க. அதெல்லாம் திருமாவுக்கு தெரியாதா? இங்க என்ன நேர்மையா நீங்க சொல்றதை அப்படியே எடுத்துக்கிறதுக்காக இங்க இருக்காங்க. நீங்க சொல்றதுல வந்து திருச்சி பேசுறதுக்கு தான் எங்க ஆளுங்க இருக்காங்க. ராகுல் காந்தி பேசுறாரு, எப்பங்க சாதி இடஒதுக்கீடு எப்போ ஒழியும்னு கேட்கறாங்க அமெரிக்கால. அவர் என்ன சொல்றாரு? சமூகத்துல பாகுபாடுகள் இல்லாத போது இடஒதுக்கீடு இருக்காதுல்ல. அது இவங்க என்ன திருச்சி பேசுறாங்க? பாஜக இடஒதுக்கீடு ஒழிக்க சொல்லிட்டாருன்னு பேசுறாங்க. அதுக்கு முன்னாடி அவர் சொன்னதை விட்டுறாங்க. பாகுபாடுகள் இல்லாத ஒரு இந்தியா உருவாகும் போது இடஒதுக்கீடு ஒழியும்னா எல்லாரும் சமமா வரும்போது, எல்லாருக்கும் சந்தர்ப்பம் வரும்போது, எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இடஒதுக்கீடு தேவை இருக்காதுன்ற பாயிண்ட்ல அவர் சொல்றாரு. அதையே வந்து பாஜக திருச்சி பேசுறாங்க. எல்லாமே திருச்சி பேசப்படும் சார். அதனால திருச்சி பேசப்படணும்னா நீங்க பேசும்போது கவனமா இருக்கணும். திருமாவளவனுக்கு நம்ம சொல்ல வேண்டியது இல்ல. அவரெல்லாம் ஒரு சீசன்டு பாலிட்டிஷியன். நல்ல அனுபவம் பெற்றவர். பலவிதமான கூட்டணிகள்ல இருந்தெல்லாம் வெளில வந்திருக்கார், பார்த்துட்டு வந்திருக்கார். மூப்பனார்ட்ட
ஒர்க் பண்ணியிருக்காரு, கலைஞர்கிட்ட க்ளோஸா இருந்திருக்காரு, ஜெயலலிதாவோடையும் இருந்திருக்காரு, இப்போ ஸ்டாலினோடையும் இருந்திருக்காரு. 3 வருஷ காலமாக ஸ்டாலினோட ரொம்ப நெருக்கமா இருக்காரு. 3 தேர்தல்ல வெற்றி பெற்றிருக்காரு. 3 தேர்தல்ல வெற்றி பெற்றிருக்காரு. 6 வருட காலமா க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. அவர் நினைச்சா வந்து திமுக ஸ்டாலின் என்ன வேணா போய் பேச முடியும். அதனால சொல்றேன். நான் என்ன சொல்றேன், ஒரு மாநாடெல்லாம் நடத்தலாம். எல்லாரையும் கூட கூப்பிடலாம். கட்சியின் பேர ஸ்பெசிஃபிக்கா நீங்க சொல்லக்கூடாது. அவன் கேள்வி கேட்கிறவனுக்கு நோக்கம் ஒண்ணு இருக்கலாம் சார். அதிமுகன்ற வார்த்தைய அவர் பயன்படுத்தலாம். அதுக்காக அந்த கேள்விய தூண்டில் போடலாம். நீங்க ஒரு சீசன் நீங்க ஒரு அனுபவமிக்க அரசியல்வாதி இல்லையா? நீங்க கேர்ஃபுல்லா அத பதில் ஹேண்டில் பண்ணணும். நீங்க இப்ப அதிமுகன்னு அன்புமணி பேர வரலாம்னு சொன்னீங்கன்னா, இப்படிதான் சிச்சுவேஷன் இப்படிதான் போகும். திமுக வந்து இத வந்து ரொம்ப பெரிய சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனாலும் மீடியாக்கள்லாம் அத சீரியஸா எடுத்து விவாதிக்கிறத நீங்க பார்க்குறீங்க நீங்க. திமுகவுக்கு வந்து நிச்சயமாக வந்து அவங்க திருமாவளவன் வந்து இந்த கூட்டணி விட்டு போமாட்டாரு. நம்ம கூட குளோஸா தான் இருக்காருன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. திருமாவளவனோட கட்சியிலேயே பல பேர் திமுகவோட அணியில் தான் தொடரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவர் சொல்ற இதுல அரசியல் கிடையாது, இதுல கட்சி அரசியல் கிடையாது, கூட்டணி அரசியல் கிடையாது அப்படிலாம் நீங்க என்னதான் சொன்னாலுமே, இங்க திருச்சி பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. யூகங்கள பத்தி பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காத வகையில நீங்க நடந்துக்கணும்னு தான் நம்மளுடைய நோக்கம் ஆக்சுவலா. நீங்க உங்களுக்கு விருப்பம் உங்களோட திருப்தி அல்லது அதிருப்தி எதா இருந்தாலுமே நீங்க ஸ்டாலின்ட்ட சொல்லலாமே நீங்க. அந்த அளவுக்கு தான் நெருக்கமா இருக்கீங்க நீங்க. சீமான் அவர்கள் நேற்று பரமக்குடி இமானுவேல் சேகரன் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்துகிட்டு பேசும்போது சொல்றாரு, திமுக கூட்டணியில இருந்து கொண்டு திருமா இப்படி பேசலாமா? திமுக தான் மதுவை கொண்டு வந்தது. அவங்க தான் முழு பொறுப்பு. அவங்க அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. இது சரியே கிடையாதுன்னு குற்றம் சாட்டுறாரு. எப்படி பார்க்க சார் நான் ஏற்கனவே சொன்னேன். 71ல கலைஞர் கொண்டாந்து 74 எடுத்துட்டாருன்னு. 80, 81ல மதுக்கடைகளை கொண்டாந்து ராமச்சந்திர உடையாருக்கு எல்லா கடைகளையும் யார் குடுத்தது? எம்ஜிஆர் தானே குடுத்தாரு. அ ராமச்சந்திர உடையாருக்கு குடுத்தது யாரு கடைகள்? அதுக்கப்புறம் அந்த கடைகள முறைப்படுத்தி டாஸ்மாக்ன்னு கொண்டு வந்தது யாரு? ஜெயலலிதா தானே. அத சொல்றதுக்கு என் சீமானுக்கு தைரியம் இல்ல? கொணந்த கள்ளச்சாராயம் வந்துருச்சு தமிழ்நாட்டுல. கள்ளச்சாராயத்த குடிச்சு மக்கள் இறக்கக்கூடாது. அதனால நல்ல சாராய கடைய திறக்கிறேன்னு ஒயின் கடைய திறந்தவர் யாரு சார்? எம்ஜிஆர் தானே திறந்தாரு. அது மறுக்க முடியுமா யாராவது? ஸோ அதனால பாயிண்ட் அவரு சொன்ன விஷயம் என்னன்னா எம்ஜிஆர் கள்ளச்சாராயத்துல இறக்குறாங்க எல்லாருமே. கள்ளச்சாராயம் பெருகி போச்சு. அத கட்டுப்படுத்த முடியல. சரி மக்கள் நல்ல சரக்க குடிக்கட்டும்னு மதுக்கடைகள ஆரம்பிச்சாரு. அத வந்து சீமான் சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? ஒயின் கடைகள ஆரம்பிச்சவர் எம்ஜிஆர்ன்னு சொல்றதுக்கு அவருக்கு தைரியம் இருக்கா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறார்? ஏன் மறைக்கிறாரு? அது நான் சொல்றேன். திமுகவுக்கும் பங்கு இருக்கு. ஆனா கலைஞர் அத உணர்ந்து மூடிட்டார். ஆனா எம்ஜிஆர் ஆரம்பிச்சு வச்ச மதுக்கடைகள் இன்னைக்கு வரையும் தொடருது சார் டாஸ்மாக் மூலமாக. அதுக்கு யார் சார் பொறுப்பு அதுக்கு? அதுக்கு பதில் சொல்ல வேண்டாமா சீமான்? அதுதான் நம்மளுடைய பாயிண்ட். அரைகுறையா பாதி உண்மை, பாதி பொய் பேசுறது இருக்குல்ல. முழு பொய்யும் பேசலாம். முழு உண்மையும் பேசலாம். பாதி உண்மை, பாதி பொய் பேசுறது இருக்கு பார்த்தீங்களா? அத விட ஆபத்து எதுவும் கிடையாது. மற்ற பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து சீட்டு பேரத்துக்காகத்தான் திருமாவளவன் இப்படி பேசுறாரு. வேற எந்த எண்ணமும் அவருக்கு கிடையாது. மதுவை ஒழிக்கணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. மதுக்கடைகளை மூடி இருக்கக்கூடிய அக்டோபர் 2ஆம் தேதி மாநாட நடத்துறாங்க. இப்படி ஒரு மாற்று கருத்தையும் பாஜக தரப்புல இருந்து வைக்கிறாங்க. இல்ல அதாவது சீட்டு அதிகமாக வாங்க வேண்டும் என்ற நோக்கம் வந்து அவருக்கு இருக்கலாம். நான் அத மறுக்க மாட்டேன். இருக்கலாம். நிச்சயமா ஒரு அரசியல் கட்சின்ற முறையில கூட்டணியில அதிகமான சீட் கிடைக்க வாய்ப்பு கிடைக்கும்போது அவர் நெறைய பொது தொகுதிகள் கேட்கிறார். தன்னுடைய கட்சியை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போகணுன்றதுக்காக நெறைய பொது தொகுதிகள் கேட்கிறார். அதுல கொஞ்சம் திமுகவுக்கும் அவருக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அந்த பேச்சுவார்த்தை இன்னும் ஆரம்பிக்கல. இருந்தாலும் அவங்க எண்ண ஓட்டம் அப்படிதான் இருக்கு ஆக்சுவலா விடுதலை சிறுத்தைகள் எண்ண ஓட்டம். நம்ம நெறைய பொது தொகுதிகள்ல நிக்கணும் அப்படின்றது அவங்க எண்ண ஓட்டமா இருக்கு. கட்சிய வந்து அடுத்த லெவல்ல நம்ம ஒரு பட்டியலினத்தவர் கட்சின்றத மாத்தி இமேஜ மாத்தணும்ன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. அதனால அவங்க கேட்கறாங்க. அது எப்படி மெட்டீரியலைஸ் ஆகும், எப்படி போய் முடியும்னு நமக்கு தெரியாது. ஆனா அதே சமயம் அவருடைய மது ஒழிப்பு நோக்கம் இருக்குல்ல, அத நீங்க வந்து குறை சொல்ல முடியாது. திருமாவளவன் அது தொடர்ந்து போராடிட்டு இருக்காரு. மதுவை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த நோக்கத்த வந்து இந்த பாஜகலாம் குறை சொல்றதுக்கான வாய்ப்பே இல்ல. பாஜகவுக்கு அதுக்கு தகுதியும் கிடையாது முதல்ல. குஜராத்ல இன்னைக்கு வந்து மதுவிலக்குன்னு தான் பேர் அங்க. அங்க வந்து மது கிடைக்காத கிராமமே கிடையாது. நான் குஜராத்ல இன்டென்சிவா டிராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும். அங்க இருக்கிற கிராமங்கள்ல அன்லைசன்ஸ் பொட்டி கடையில விக்கிறான் சார் அவன் சரக்க. கேட்டா மது விலக்குன்றானுங்க. எல்லா கிராமங்கள்லயும் அங்க சரக்கு இருக்கு அங்க குஜராத்ல. உங்க மறுக்க முடியுமா? பாஜக காரர்கள் குஜராத்துக்கு நான் போயிருக்கேன். பல கிராமங்களுக்கு போய் பார்த்திருக்கேன். தெரியும் எனக்கு. அது மது விலக்குன்ற போர்வையில அங்க நடக்கிறது எல்லாமே கள்ளச்சாராய விஷயம். நல்ல சாராயத்தையும் விக்கிறான். பொட்டி கடையில நம்ம பருப்பு புளி, உப்பு பருப்பு வாங்குற மாரி வாங்கின்னு போறான் சார். அதுதான் அங்க நடந்துட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது வேற ஒரு ஸ்டேட் விவகாரம். திருமாவளவனுடைய அந்த நோக்கம் இருக்குல்ல, மதுக்கடைகளை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கம். அது வந்து நியாயமான ஒரு நோக்கம். அது ஆரம்பத்துல இருந்தே வச்சிருந்திருக்கிற ஒரு நோக்கம். அது இந்த சமயத்துல எடுத்ததும் சரிதான். அது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்த தொடர்ந்து அத எடுக்கிறார். அதுவும் சரிதான். மாநாடு நடத்துறதும் சரிதான். எல்லாமே கரெக்ட்.
ஆனா அவர் பேசும்போது கொஞ்சம் ஒரு கூட்டணியில இருக்கோம் நம்ம. நமக்கு நம்ம கூட்டணிக்கு எதிரா ஒரு கட்சி களமாடிட்டு இருக்கு. அந்த கட்சியை நம்ம கூப்பிடுறோமே, இது எப்படிப்பட்ட விளைவுகள வந்து பொதுவெளியில உண்டாக்கும்ன்றத கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். இது அரசியல் கிடையாதுன்னு அவர் சொல்லலாம். தமிழ்நாட்டுல எல்லாமே அரசியல். எது எடுத்தாலும் அரசியல். அத வந்து உள்ள பிரிச்சு பார்க்கிறது தான் இங்க அரசியல். அத அவர் புரிஞ்சுட்டு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி சார் நிகழ்ச்சியில் தேங்க் பங்கெடுத்தமைக்கு. யூ.